விநாயகர் என்பவன் யார்? ஏன் அவனுக்கு யானை முகம்? இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேண்டியது அதனுடைய வடிவம். ஒரு பெரிய தலை, அதில் சிறிய வால். லட்டு பார்த்தீங்கன்னா, பீம் ஒரு டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு லட்டு சாப்பிட்டோடனே நிறைய சக்தி வந்தது. வணக்கம், இது ஸ்ரீ ரமேஷ் பாபு. உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நான் என்னுடைய 38ஆம் வயதில் ஒரு குருவிடம், நாராயண சுவாமி குருவிடம் கற்றுக்கொண்ட ஒரு விநாயகரை பற்றியான ஒரு தகவல். விநாயகர் என்பவன் யார்? ஏன் அவனுக்கு யானை முகம்? இந்த யானை முகம் இருப்பதற்கான உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன? யானை முகம் இருப்பதற்கு பல கதைகள் சிவபுராணத்தில் உள்ளது. நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த காலங்களில் ஒரு விஷயத்தை பாமர மக்களுக்கு சரியான விதத்தில் விளக்க வேண்டுமென்றால், புரிய வைக்க வேண்டுமென்றால், அவர்களுக்கு கதைகளின் மூலம் சொல்லி புரிய வைப்பார்கள். லைக் எ மாரல் ஸ்டோரிஸ். ஒரு நன்னெறியை கொண்டு வருவதற்கான கதைகளை உருவாக்கியதை போல் கதைகளாக உருவாக்கும். இது போன்ற புராணங்களில் பல பகுதிகளும் ஒரு பாமர மக்களுக்கு நாம் காண முடியாத ஒரு தத்துவத்தை, உள்ளார்ந்த தத்துவத்தை சரியான வகையில் புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சில கதைகளில் ஒன்று ஏன் யானை முகம் விநாயகர். இது என்னுடைய சொந்த கருத்தால், இது என் குருமார்கள் எனக்கு சொல்லித்தந்த கருத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். கணபதி ஏன் யானை முகம் கொண்டான்? ஏன் சிவபெருமான் அவனுக்கு யானை கஜேந்திரன் தலையை கொண்டு வந்து முகமாக வைத்தார், தலையாக வைத்தார்? ஏன் பிரம்மாவை அழைத்து புதிய முகம் செய்திருக்கலாம்? இல்லை என்றால் அந்த யானைக்கு ஏன் அந்த சாபம் வெட்ட வேண்டும் என்று, இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ஆனால் சரியாக உள்ளார்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிஜம் புலப்படும். கணபதியின் முகத்தை எடுத்துக்கொண்டால், கணபதி கணபதி, கங் என்ற மந்திரத்தின் அதிபதி கணபதி. அவன் ஒருவனே அனைத்து கோயில்களில் மூலக்கடவுளாக விளங்குவோம். மூலக்கடவுள் என்றால் அவனென்று வேறேது இயங்க, அவனே இயக்குபவன், உருவாக்குபவன், கிரியேட்டர். கிரியேட்டர் எப்படி ஒரு உருவாக்குபவன்? கணபதியாக இருக்கும். நன்றாக பார்த்தீர்கள் என்றால், மூலாதாரத்தில் அமர்ந்திருப்பவன் கணபதி என்றும் கூறுவார். மூலாதாரத்தில் அமர்ந்திருப்பது பாலாம்பிகா மற்றும் நம் கணபதி. அவருக்கு 2 மனைகள் உண்டு, சித்தி, புத்தி. ஆம், நம் உள்ளார்ந்த மூச்சுக்காற்றை சித்தியுமாக புத்தியுமாக மாற்றுபவன் அவனே. அதனால்தான் அவன் அங்கே அமர்ந்துள்ளான். உங்களை சித்தி நிலைக்கு எடுத்துச் செல்வதும், புத்தியை ஞான நிலைக்கு எடுத்துச் செல்வதும் அவனாகவே இருக்கின்றான். திஸ் இஸ் த பிலாசபி. கற்பனை என்று கூறலாம், எது வேண்டும் என்றாலும். உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது புரியக்கூடிய விஷயங்கள் வெளியார்ந்த சம்பந்தப்பட்டு ஒரு அறிவியல் விஞ்ஞானத்துடன் ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்து கூறுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால், இன்னைக்கு குவாண்டம் என்று வந்ததற்கு பின் அணுவில் அணுவா என்று கூறிய ஒரு விஷயத்திற்கு, திருமூலர் கூறிய விஷயத்திற்கு அர்த்தம் இன்று புரிந்துள்ளது. அவர்கள் ஞானிகள். முன்னோக்கி நடக்கக்கூடிய முன் நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்தவர். நமக்கு அறிவு இப்பொழுது அந்த நிலைக்கு வந்துள்ளோம். அது போன்று இந்த விஷயத்தையும் நம் அறிவியல் மூலமாக இதை புரிந்து கொள்ள நாட்கள் பிடிக்கும். இதில் கணபதி கணபதி இவனுக்கு யானை முகம் என்ன என்றால், ஒரு வடிவத்தை நன்றாக பாருங்கள். காது பெரியது,
கண்ணு சிறியது, ட்ரங்க் என்று சொல்லக்கூடிய அதோடைய தந்தம் மற்றும் ட்ரங்க் இஸ் லாங், நீளமானது. இதில் சரியாக பார்த்தீர்கள் என்றால் ஞானத்திற்கு முழுமையாக தேவைப்படுவது உங்கள் காது. இந்த காது செவி வழியாக கேட்டது தான் நிறைய நாட்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறது. அதனால் தான் இந்த கதைகள். இந்த செவி வழியில் கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தாய்மொழி எப்படி கற்றுக்கொண்டீர்கள் என்றால் சரியாக பாருங்கள், மெதுவாக யோசித்து பாருங்கள். நீங்கள் செவி வழியாகத்தான் அதை கற்றுக்கொண்டீர்கள். அதனாலே தான் உங்களுக்கு அது சரியாக புரிந்தது. அதை நீங்கள் எப்பொழுதும் எப்போது வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம். செவி வழியில் கேட்பது ஞானத்திற்குரிய. அதனால்தான் காதுகள் பெரிய. கண்கள் சிறியது, அதை மறைக்க வேண்டும், மூலத்தை மறைக்க வேண்டும். கண்கள் சிறியது. நான்காவது பாடல், ஒரு பாடலில் 4வது வரியை படித்தீர்கள் என்றால் சரி, 3வது வரியை சொல்லுகின்றேன். மின்னுக்கும் மண்ணுக்கும் நாதன், மின்னுக்கும் மண்ணுக்கும் நாதன், நாதனுமாய் சப்தமாய். மின் மண் மூலாதாரம் ஆக்ஞாவிற்கு நடுவில் நாதமாக பாயக்கூடிய ஒன்று. அவருடைய உருவத்தை இப்பொழுது நாம் ஆராய்வோம். அவர் உருவ எழுத்தை வரைய வேண்டும் என்றால் ஒரு வட்டமும் ஒரு வால் போன்ற ஒரு வரைவு போட்டாலே உங்களுக்கு கணபதி தோன்றிவிடும். பிடித்து வைத்தால் பிள்ளைகள். பிடித்து வச்சாலே போதும். கையளவு மஞ்சள் எடுத்து நீரில் பிசைந்து ஒரு கைப்பிடி பிடித்து வைத்தாலே பிடித்து வைத்தான் பிள்ளை. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேண்டியது அதனுடைய வடிவம். ஒரு பெரிய தலை, அதில் சிறிய வால். இதை சரியாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய வடிவம் நம்முள் அது போன்ற உருவம் எதுவாக இருக்க முடியும். பெரிய தலை, சிறிய வால் இருக்கக்கூடிய உருவம் எதுவாக இருக்க முடியும் பார்த்தீர்கள் என்றால் சரியாக அது நம்முடைய விந்து, ஆண் விந்துக்கு சமமாக பார்க்க முடியும். வெள்ளை நிறம், கொழு கொழு என்று வட்டமாகவும் சிறிய வாளுடனும் இருக்கும். இது என்ன புது கதை? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அறிவுபூர்வமாக விளங்கும் என்றால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். அதற்கு வாகனம் மூஞ்சுரு சின்னது, இத்தொண்டே இருக்கு. அதற்கு வாகனம் ஏனென்றால் இது ஆண் வித்து எதின் வழியாக வெளிவருகிறதோ அதுக்கு ஒரு உரு கொடுத்துள்ளார்கள். அதுவே அதனுடைய வாகனமாக அமைந்தது. எது வழியாக அது பயணம் செய்கிறதோ அதனுடைய வாகனமாக அமைந்தது. அவருக்கு லட்டு மிகவும் இஷ்டமான ஒரு படையலாக படைக்கப்படும். ஏனென்றால் எவனுக்கு வித்திழந்தோன் மதிகெட்டழிந்தோனே, வித்து இழந்தவன் மதியும் கெட்டதாக கூறப்படும். மதி என்றால் அவனுக்கு அறிவு இருக்காது. வித்து இல்லைன்னா அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது, அறிவு இருக்காது, இது ஞாபக சக்தியா இருக்காது. வித்து ஞானத்துக்கு பொருந்தப்படும். அதனாலதான் வித்தை ரொம்ப இழந்துடாதீங்க, அதை வச்சுதான் ஞானம் அடைய முடியும்னு சொல்றாங்க இல்லைங்களா? நிறைய ஞானத்தை கூடிய விஷயத்தை பேசுபவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? இது லட்டு பார்த்தீங்கன்னா, பீம்னு ஒரு டிவி சீரியல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு லட்டு சாப்பிட்டோடனே நிறைய சக்தி வந்துடும். நிஜமாவே லட்டு என்பது சக்தியை கொடுக்கக்கூடிய மற்றும் விநாயகருக்கு படைக்கப்படும் அனைத்து பொருட்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சுண்டல், கொள்ளுக்கட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே ஆண் வித்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆண் வித்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பிரசாதமும் விநாயகர் கோயில் பிரசாதங்களின் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஆண் வித்தை அதிகப்படுத்தக்கூடிய. அதனாலதான் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆண்மை குறைவோ இல்லைன்னா வித்திழப்போ வித்தின் சக்தி குறைவோ இது மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த விநாயகரனுடைய பிரசாதமாக படைக்கக்கூடிய எதையாவது ஒன்றை வாரம் 15, 48 நாள், 21 நாள், 40 நாள் எடுத்துக்கொண்டா ஆட்டோமேட்டிக்கா வித்து வீரியம் பெறும். இது ஒரு மருத்துவம், இறை ரீதியான மருத்துவம்னு சொல்லலாம். இறை என்ற பெயரால் உருவாக்கப்பட்ட அழகான ஒரு மருத்துவ முறை. எடுத்தீங்கன்னா அழகா ஒர்க் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க என்ன இருக்குது. இது ஒரு பிரசாதம், நான் மருந்தா சொல்லல. இட்ஸ் a food which can be a beautiful medicine. உணவே மருந்து. இதுதானே நம்ம
பழக்கம். இப்போ இதை 48 ஒரு மண்டலம் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனா இந்த காலகட்டத்தில் புளிப்பு அதிகமா எடுத்துக்காம பார்த்துக்கோங்க. விநாயகருடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டு 48 நாள் உங்கள் வித்துக்கு வீரியம் பெற வேண்டும் என்றால் புளிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி. இதுதான் சூக்ஷ்ம சீக்ரெட். ஓகே, அடுத்தது என்னன்னா, விநாயகர் பாம்பை கட்டியிருப்பார். இடுப்பை சுத்தி ஒரு பாம்பை கட்டியிருப்பார். இந்த பாம்பு என்றது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அதை சுத்தியான ஒரு சக்தி சுழன்றுகிட்டே இருக்கு. அதனால தான் அது பாம்பு என்ற பெயர். பாம்பு கட்டியிருப்பார். அது ஒரு சுழற்சி. முழு நிலவின் நாள் முதல் முழு நிலவு வரை சுத்திட்டே இருக்கும். 72 நாடி நரமும் சேரக்கூடிய இடமா இருக்கும் நம்ம உந்தின்னு சொல்லக்கூடிய நேவல். இதை சுத்தி ஒரு எனர்ஜி சுத்திட்டே இருக்கு. அதனால தான் ஒரு பாம்பு கட்டி. அதே போன்று இந்த 48 நாளும் உணவு பழக்க வழக்கம் காலை எழுந்த முதல் ராத்திரி படுக்கிற வரை இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு எங்க அந்த பாம்பு முடிச்சு போட்டிருக்காரு அதே இடத்துல அந்த துண்டை முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க விந்தணுக்கள் வீரியம் பெறும். இதை நீங்க நம்பவே வேண்டாங்க. தயவு செஞ்சு இதை நம்பவே வேண்டாம். நான் சொன்ன அத்தனையும் நம்பவே வேண்டாம். இதை செஞ்சு ஆராய்ந்து அனுபவித்து தயவு செஞ்சு கமெண்ட் மாத்திரம் போடுங்க. இது உண்மை இல்லை என்பது நான் தெரிந்து கொண்டதை விட இதை நீங்கள் அதை தொடர்ந்து செய்து ஆராய்ந்து அனுபவப்பட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் ஆனந்தமா இருக்கும். எனக்கு சொல்லி தந்த குருமார்களுக்கு அனைவருக்கும் நன்றியாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு எபிசோட் தான். இதை பத்தியான மறுபடியும் இன்னொரு எபிசோடு வரும். அப்ப என்ன ஆகுனா, கணபதி ஏன் இப்படி இருக்கிறார், சித்தி புத்தி நிலைகள் என்ன, இது போன்ற சில விஷயங்களை பார்த்துட்டு அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு அடுத்தது சுப்பிரமணியனின் ஞானத்தை கோர்வையாகவும் பார்ப்போம். ஓகேங்களா? இது கணபதி ஞான கோர்வைன்னு வச்சுக்கோங்க. அது சுப்பிரமணிய ஞான கோர்வைன்னு வச்சுக்கோங்க. புத்தகம் இது சுப்பிரமணிய ஞான கோர்வை 500. ஓகேங்களா? இது மாதிரி வந்துட்டு இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஏன் என்றால் பார்க்கக்கூடிய அனைத்துமே அறிவார்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒன்று புலப்படும். என்னவென்றால் அன்பு புலப்படும். அந்த அன்பு புலப்பட தெரிந்து விட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த ஆனந்தம் தானவே கிடைக்கும். இது யார் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை, எனக்கு ஆனந்தம் தரக்கூடிய விஷயத்தை நான் அனுபவிக்கின்றேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அனைவரையும் இந்த நல்ல நாளந்து வாழ்த்தி இடைப்பின்றேன். மறுபடியும் உங்களை காணும் வரும். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ ரமேஷ் பாபு ஃப்ரம் பர்மகல்பா ரிஜினேஷன் சென்டர். வணக்கம், வாழ்த்துக்கள்.